Suffering means fellowship with God. பாடுபடுவது என்பது தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாய் இருக்கிறோம் என்பதன் பொருளாகிறது. Suffering means fellowship with Christ. It is an honor and a privilege to suffer with Christ and be treated by the world the way it treated him. இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் பாடுகளை அனுபவித்தோம் என்றால், இன்றைக்கி நிறைய பேர் பொல்லாத கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா? அந்த பொல்லாத கட்டுக்கதைகளை பின்பற்றாமல் உண்மையான, அதான் நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர், உம்முடைய சத்தியம் உம்முடைய உண்மை என்றென்றைக்கும் நிலை நிற்கிறது, திரும்ப திரும்ப தாவீது ராஜா சொல்லிக்கிட்டே இருக்கார். இன்றைக்கி உண்மையான ஒரு ஆளை பார்க்கணுன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் உண்மையானவர்களை தேடுவார்கள். யாருமே யோக்கியம் கிடையாதுங்க, சும்மா போட்டுக்கிட்டு உலகம் எல்லாம் ப்ராடு பயணம். சரி, நீ அடுத்தவனும் அதே தான் சொல்கிறான். எல்லாரும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள், ஆனால் அவர்களோ உண்மையாக இருப்பதில்லை. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். It is an honor and a privilege to suffer with Christ and be treated by the world the way it treated him. இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் எப்படி நடத்தியது? அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதான் அவர் சொன்னார், என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை, நான் என்னென்ன காரியங்களை செய்கிறேன் என்று பார்த்து என்னுடைய காரியங்களின் நிமித்தமாவது என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்பயும் அவங்களுக்கு மனம் வரவில்லை. ஏன்னா அவங்களுடைய சடங்காச்சாரங்களுக்கு முரணாக யார் செய்தாலும் கோபம் வந்துடும் அவங்களுக்கு. எப்பயுமே பாரம்பரியம் இப்படி தானே இருக்கும். சர்ச்சிலெலாம் முன்ன டேபிளை மாற்றி போட்டாலே பெரிய தகராறாகி போயிடும். எனக்கு தெரிஞ்சு முன்ன இருந்த மூப்பர்கள் அந்த புல்பீட் இருக்கு இல்லையா, அது இந்த இடத்துல தான் இருக்கணும். கொஞ்சம் 10 டிகிரி திருப்பி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்க, பெரிய சண்டையாக போயிடும். எதுக்கு அதை நீ திருப்பி வைக்கிற? இப்போ முன்னோர்களின் பாரம்பரியத்தை மாத்திரியா நீன்னு? தேவனுடைய கோபாக்கிறோம் தலையில் மேலே ஒரு கண்ணாபின்னு பேசுவாங்க. ஒரு தூப கலசத்தை திருப்பி வச்சிடக்கூடாது, ஒரு கேண்டில் ஸ்டாண்டை திருப்பிடக்கூடாது. மாற்றி வச்சிட்டோம்னா அவ்வளோதான். அந்த அளவுக்கு வெறி கொண்டவர்களாக இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. ஆனால் அப்பயே இயேசு சொன்னார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி, நம்முடைய முன்னோர்களின் பாரம்பரியங்களை மாற்றுவேன் என்று இவன் சொன்னாயா அப்படின்னு கோர்ட்டில் சொல்கிறாங்க. அவர் என்ன சொன்னார்? ஓய்வு நாள் எல்லா நாளும் ஒன்று தான் ஏன் அப்படிங்கிறார். கிறிஸ்து பிறந்த பிறகு 400 ஆண்டுகளில் கான்ஸ்டான்டீன் அப்படின்னு ஒரு அரசர் வந்து தான் சனிக்கிழமை இருந்த ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை மாற்றுறாரு. அரசன் மாற்றினா மாற்றிக்கிட்டானோ, இல்லைன்னா அடி விழுகும்ல, கழுத்தை அறுத்துப்படுவான்ல, அதனால் மாற்றிக்கிட்டாங்க. இயேசு சொன்னார், அதே தான் சொன்னார். ஓய்வு நாள்னு ஒன்று கிடையாதுயா, மனிதனுக்காக தான் ஓய்வு நாளை ஒழிய ஓய்வு நாளுக்காக மனிதனை படைக்கவில்லை. அதை புரிஞ்சுக்கொண்டார். உடனே அவர் மேலே ஆத்திரமாயிட்டாங்க. இந்த உலகம் எப்படி அவரை நடத்தியதுன்னா, இந்த உலகத்திலே இப்போ இயேசு கிறிஸ்து தந்தையின் உதவி இல்லாமல் பரலோகத்திலிருந்து பிறந்தார், கன்னி மரியாளின் வயிற்றில் பிறந்தாங்கிறது மிகப்பெரிய அவமானம். கல்யாணமே ஆகாமல் ஒரு பொம்பளைக்கு பிறந்திருக்காயா, அப்போ அந்த பொம்பளை எவ்வளோ கேடுகட்டவளாக இருப்பா? யார் புத்தி சொல்கிறதுன்னு ஒரு அர்த்தம் வேண்டாமா? இவன்லாம் வந்து புத்தி சொல்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப கேவலமாக நினைத்தார். இயேசு கிறிஸ்து வேண்டுமென்றே தான் அப்படி வந்தார். யாரெல்லாம் மடங்கடிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் தாழ்த்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை, இப்போ ஒரே ஜாதியில் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்க, அவங்களுக்கு மண்டை வெடித்து போயிடும். மிகப்பெரிய சாதனையை சாதித்து விட்டதாக நினைப்பார். இப்போ கல்யாணம் நம்ம சர்ச்சில் இப்போ எங்கள் அண்ணனுக்குலாம் நடந்துச்சுல்ல, அவங்களாம் ஒரே ஜாதியில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. மற்றவர்களெல்லாம் மகா துச்சமாக நினைப்பார்கள், மகா கேவலமாக. இது கிறிஸ்தவத்தில் இன்றைக்கும் இருக்கிறது. ஜாதி வெறி கொண்டு போய், பார்த்தியா என் மருமகளுக்கு 250 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு தங்க நகையெல்லாம் போட்டு ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போடுறது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? ஒரே ஜாதியில் கல்யாணம் பண்ணிட்டான். இதே ஜாதியை 100 வருஷத்துக்கு முன்னாடி கழுத்திலே மிச்சானோ, தீண்டத்தகாத ஜாதி, ஊரை விட்டு திரட்டி விட்டானோ. இன்றைக்கி என்னென்னா இவன் பெருமை கொள்கிறான், நான் ஜாதியில் பிறந்தவன். என்ன ஜாதி? இயேசு கிறிஸ்து இதை எதிர்த்து பேசினார். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அவர்கள் எல்லாம் ஒன்றாக இருப்பாங்க யான்னார். அதற்காக அவரை கொலை செய்ய தேடினார். இன்றைக்கி இயேசு வந்து நாடார் என்றும் கிடையாது, கவுண்டர் என்றும் கிடையாது, தேவர் என்றும் கிடையாதுன்னு சொன்னால் இயேசு வங்கோலையாக கொண்டு போடுவானோ, இன்றைக்கே கொள்பணும், வயிற்றுலே குத்தி போடணும். அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ என்ன செஞ்சாங்களோ அதே தான் இன்றைக்கி செய்வாங்க. கொஞ்சம் கூட மனம் மாறவே இல்லை. யாருமே மனிதர்கள் மாறிவிட்டார்கள்,
உயர்ந்த குலத்திற்கு வந்து விட்டோம், ஒன்றும் கிழிக்கலை. பகுத்தறிவு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் மனிதர்கள் மிருகமாகத்தான் வாழ்கிறார்கள். வெளியில் பகுத்தறிவு சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டவர்களே பகுத்தறிவு இல்லாமல் தான் பேசுவாங்க. இதான் இந்த உலகம் எப்படி இருக்குது பாருங்கள், யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த காரியங்களுக்காக உங்களை பாடாய்படுத்தினார்கள் என்றால் நீங்கள் சந்தோஷப்படுங்கள். ஜாதியை எதிர்த்து பேசுகிறதுனால உங்களை திட்டுறானா சந்தோஷப்படுங்க. சபையிலே தேவனுடைய ஒற்றுமையை விளங்க செய்வதற்காக உங்களை எதிர்த்து பேசுகிறானா சந்தோஷப்படுங்க. சபையில் இன்றைக்கி சாதி பிரிவினை வந்து கொலை வரைக்கும் போகுது. சபையிலே சண்டை போடுறான். சபையில் சண்டை போடுறவனுக்கு என்ன நிகழ்கிறது என்பதை நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் பார்த்துட்டு வாங்க. மகா கொடூரமான பழி, தேவனுடைய பழி வரும். தேவன் என்றைக்கும் உண்மை உள்ளவர். ஒரு நாளும் தேவன் வந்து ஜாதிகளை எல்லாம் படைக்கவே இல்லை, வேற்றுமைகளை படைக்கவே இல்லை. மனிதர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று தான் அவர் விரும்பினார். த ஃபெல்லோஷிப் ஆஃப் ஹிஸ் சஃபரிங்ஸ் இஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட். தேவனோடு கூட இருந்து மகாபிரிய வல்லமையுள்ளவரோடு இருந்து அவருடைய சேனையிலே நாம் பாடுகளை அனுபவிக்கிறோம் என்றால், அவருக்காக நாம் அவமானத்தை சகிக்கிறோம் என்றால் அது மகாபிரிய வரம் அப்படின்னு சொல்கிறார். நாட் எவ்ரி பிலீவர் க்ரோஸ் டு த பாயிண்ட் வேர் காட் கேன் ட்ரஸ்ட் ஹிம் வித் திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வி ஆட் டு ரிஜாய்ஸ் வென் த ப்ரிவிலேஜ் கம்ஸ் டு அஸ். தேவன் எல்லாரிடத்திலும் நம்பிக்கை வைப்பதில்லை. இவன் போனால் இந்த அளவுக்கு நிலைத்திருப்பான். அப்படி ஆபிரகாமுக்கு ஒரு எல்லையை வைத்தார். கடைசி வரை அவன் நிலைத்திருந்தான். ஆண்டவரை விட்டு பின்வாங்கவே இல்லை. லோத்துக்கு ஒரு எல்லையை வைத்தார். லோத் என்ன பண்ணான்? ஆபிரகாமோடு செய்து அதே தேவனை தான் தொழுது கொண்டான். ஆனால் அந்த பக்கம் உலகம் இழுத்தவுடனே போயிட்டான் இல்லையா? யோசேப்பு கடைசி வரைக்கும் எத்தனை பாடுகளை அனுபவித்தாலும் கடைசி வரைக்கும் நின்னான். ஆனால் அவங்க அண்ணன் மாதிரிலாம் எங்கிட்டு போனான்? பொழுதன்னைக்கும் வேறு சாமியை கும்பிட்றது தான் வேலை. ஆண்டவரை விட்டு விலகி போயிடுவோம். அதேமாதிரி தானியேல், அவர் ஒரு சிறையில் கொண்டு போய் போட்டாங்க, சிங்க கெபியில் போட்டாங்க, மேலேருந்து அக்கினியில் போட்டாங்க. கடைசி வரைக்கும் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். யார் மீது தேவன் எல்லையை வைத்திருக்கிறார்? அப்படிப்பட்டவர்கள் ஆசீர்வாதப்பட்டவர். என் பையன் எனக்கு தெரியும், அவன் என்னை எவ்வளோ தூரத்துக்கு நம்புவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு உங்கள் மீது ஆண்டவர் நம்பிக்கை வைக்கிறார் என்றால் நீங்கள் மகா பெரிய பாக்கியவான்கள். அதுதான் சொல்கிறார். நாட் எவ்ரி பிலீவர் க்ரோஸ் டு த பாயிண்ட் வேர் காட் கேன் ட்ரஸ்ட் ஹிம். ஆண்டவரே நம்பிக்கை வைக்கும் அளவுக்கு எல்லா விசுவாசியும் வளர்வதில்லை. இன்றைக்கு விசுவாசத்தை பற்றி நம்ம அநேக தடவை பேசினாலும் இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி உங்களுடைய இருதயங்களிலே சந்தேகங்கள் எழுகிறது என்ன? அதான் கேட்குறார். இவ்வளோ தூரம் கூட நெருங்கி பழகுறீங்க, என்னோட கூட தூங்குறீங்க, என்னோட கூட சாப்பிட்றீங்க. சீமோன் பேதுரு ரொம்ப ஈஸியாக போயிட்டான் பார். சீடர்களின் தலைவனே அவன் தான். ஆனால் ரொம்ப எளிதாக இல்லைன்னு சொல்லிட்டான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நாம் இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி பழக முடியும். நம்மளை எத்தனை பேர் மேல் தேவன் விசுவாசமாய் தேவன் நம்பிக்கை வைக்கிறார். எல்லா விசுவாசிகளும் அந்த அளவுக்கு வளர்றதில்லை. ஆனால் ஸோ வி ஆட் டு ரிஜாய்ஸ் வென் த ப்ரிவிலேஜ் கம்ஸ் டு அஸ். தேவன் நம் மீது நம்பிக்கை வைக்கும் அளவுக்கு ஒரு சகாயம் நமக்கு கிடைக்கும் என்றால் நாம் நிச்சயமாக கொண்டாட வேண்டும். அதை கர்த்தரின் பாத்திரத்துக்கு உட்பட்டவர் யார்? மேரிட்ட போய் சொன்னார், இதோ ஒரு கன்னிகைக்கு நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடு. அவர் நம்பினாலும் நம்பல. இதெல்லாம் எப்படிங்க? என்னங்க? சரி, மனசில் வைத்து சிந்தனை பண்ணினார். அப்போ எந்த அளவுக்கு பவுல் பாருங்க, ஆண்டவர் போய் பவுலை மடக்கிறார். ஆண்டவர் போய் பவுலை அழைத்தாரா? பவுல் போய் ஆண்டவரை அழைத்தாரா? பத்தியா? இன்னைக்கு நம்ம 2 பேர்களை என்ன படித்தோம்? நம்மை அழைத்தவர் இல்லையா? நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். உங்களுக்கு தேவன் அழைப்பு கொடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். இதை நீங்கள் பயன்படுத்தினால் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள், மிகப்பெரிய சந்தோஷத்தை பெறுவீர்கள். நம் மீது ஆண்டவர் நம்பிக்கை வைத்தால் மிகப்பெரிய சந்தோஷம் இல்லையா? And they, the apostles, departed from the presence of the council, rejoicing that they were counted worthy to suffer shame for his name. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் என்ன பண்ணா? அவர்களை எல்லாம் கொண்டு சிறைச்சாலையில் வச்சு நீதிமன்றத்தில் போய் இழுத்து வச்சு அந்த பேரை சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கோம். நீங்கள் ஏன் மறுபடியும் ஏசுன்னு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? அவர்களை அடித்து சிறைச்சாலையில் போட்டு அப்புறம் வெளியில் விட்டான். நம்ம இயேசு கிறிஸ்துக்காக அடிக்கப்படுகிறோம் என்று சந்தோஷப்பட்டுட்டு போனாங்க. ஏன்னா அவருடைய பங்கிலே நாம் இருக்கிறோம் என்று மிகுந்த ஆரவாரத்தோடு போக ஆரம்பித்தாங்க. கிரைஸ்ட் இஸ் வித் அஸ் இன் த ஃபர்னஸ் ஆஃப் பர்சிக்யூஷன். மகா பெரிய கொடூரமான பாடுகளிலேயும் உலைகளிலேயும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
When the 3 Hebrew children were cast into the fiery furnace, they discovered they were not alone. 3 பேரை தூக்கி எங்கே போட்டான்? சூளைக்குள்ளே போட்டான், அக்கினி சூளையில். இல்லையா? உள்ளே எத்தனை பேர் இருந்தாங்க? 4 பேர் தெரியுறாங்க. என்னடா நம்ம 3 பேரை தானே போட்டோம்? 1 2 3 4வது ஒரு ஆள் போகிறாயா? யார் அது? பயந்துட்டாங்க. அக்கினி சொல்லி 7 மடங்கு கொளுத்துறான். கொளுத்தி தூக்கி உள்ளே போகிறான் 3 பேரை. 4வது ஒரு ஆள் போய்கிட்டு இருக்கான். வெளியில் அவங்கள தூக்குங்கடா, அவனை தூக்குறான். கிட்ட வந்து மோந்து பார்த்தா முடி கூட கருகலை, அவங்க மீது தீயின் வாசனை கூட இல்லை. எப்படி தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாம் கட்டுக்கதைகளை ஒன்றும் நம்பவில்லை, தேவன் நடத்திய காரியங்களை நாம் விசுவாசிக்கிறோம். The Lord was with Paul in all his trials and he promises to be with us to the end of the age. மத்தேயுவில் என்ன சொல்கிறார்? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், முடிவு மட்டும், இந்த உலகமே அழியும் மட்டும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தத்தை யார் கொடுக்க முடியும்? அவர் உண்மை உள்ளவர், அவர் மனம் மாற மாட்டார். அவர் மனம் மாறுவதற்கு அவர் மானிடர் அல்ல. அவர் சொன்னது தான் அவர் உண்மை உள்ளவர். இதுவரைக்கும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்திலே எங்கேயாவது பிசகி இருக்கிறாரா? எங்கேயாவது மாற்றி பேசியிருக்காரா? யோசனை பண்ணி பாருங்கள். 2000 ஆண்டுகளில் யாராவது ஒருவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மாறியிருக்கா? யாராவது ஒருவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மாறி இருக்கிறாரா? யோசனை பண்ணி பாருங்கள். இங்கெல்லாம் நம்ம போகவே மாட்டோம். ஏன்னா நம்முடைய உள்ளம் அதை சிந்திக்காது. நம்முடைய உள்ளம் உலகத்தையே பார்த்து கொண்டிருக்கும், உலகத்தில் இருக்கிற பிராடுகளையே பார்த்து கொண்டிருக்கும். அவன் பொய் சொல்லிக்கிட்டே இருப்பான், மறுபடியும் மாற்றிக்கிட்டே இருப்பான். அவனை தான் நம்ம நம்புவோம். ஆண்டவர் இடத்துல நமக்கு நம்பிக்கை வராது. பவுல் என்ன சொல்கிறான்னா, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், that I may know him and the power of his resurrection and the fellowship of his sufferings, being made comfortable unto his death. நான் அவரை அறிந்து கொள்ளும் அறிவை பெறவும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை தெரிந்து கொள்ளவும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை, என்ன போட்டிருக்கு? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், பாடுகளின் ஐக்கியத்தை தெரிந்து கொள்ளவும், அவரோடு கூட மரணம் மட்டும் இருக்கவுமே விரும்புகிறேன் என்கிறான். ஏன்னா பவுலுக்கு அன்றாடம் அவன் தேவனோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அவரிடத்திலிருந்து அனைத்து விதமான காரியங்களையும் பெற்றுக்கொள்கிறார். அதான் அவருடைய உயிர்த்தெழுதலே நான் பங்கடைய வேண்டும், அவருடைய மரணத்திலே பங்கு கொள்ள வேண்டும், அந்த அளவுக்கு போகிறார். தேவனோடு கூட வாழ்வது தான் எனக்கு முக்கியம். அவருடைய பாடுகளை சகிக்கவும், அவருடைய வல்லமையை, உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ன என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு மனிதன் உயிர்த்தெழுத முடியும்? மரித்தால் தானே உயிர்த்தெழ முடியும். அதையும் நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். அந்த அளவுக்கு நான் போகணும் அப்படிங்கிறார். நான் மரித்தும் மறுபடியும் உயிரோடு எழ வேண்டும் என்கிறார். ஆக்ஷன் அசைன்மெண்ட் டுடே. மெமரைஸ் டுடேஸ் வேர்ட்ஸ் அண்ட் டாக் டு காட் அபவுட் இட்ஸ் மீனிங் டு யூ. இன்றைக்கு நாம் படித்த வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்கள். நாம் அவரை பற்றிய அறிவிலே மேலும் மேலும் வளர வேண்டும். அதான் சொல்கிறார். ஆண்டவரே, எனக்கு உம்மை பற்றிய ஞானத்தை தாரும், உம்மை அறிகிற அறிவை தாரும். நமக்கு நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குது. தப்பாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க, தப்பாக புரிஞ்சுக்கிறோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் அடக்கி ஆள்கிற தேவன், நமக்காக எல்லாவற்றையும் செய்ய காத்திருக்கிற தேவன். ஆண்டவர் நம்மகிட்ட என்ன கேட்குறாரு? இன்னைக்கு காலையில் அதான் நடக்கும்போது எனக்கு ஒரு சிந்தனை. ஆண்டவர் அந்த ஊனமுற்றவனை போய் பார்க்கிறார். ஐயா, போன வாரம் ரொம்ப நல்ல அந்த லூக்காவில் இருக்கும், அந்த பெதஸ்தா அப்படின்னு ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தில் எப்போதாவது தேவதூதன் குளத்தின் தண்ணீரை கலக்குவான். அப்படி கலக்கும்போது யார் முன்னாடி போய் இறங்குறார்களோ அவங்க குணமடைவார்கள். 30 வருஷமாக ஒருத்தன் கை கால் விளங்காமல் இருக்கான், அவன் எப்படி வேகமாக போய் இறங்குறது? நான் இறங்குறதுக்கு முன்னே வேறொருவன் இறங்கி விடுகிறான். ஏசு அவங்ககிட்ட போய் என்ன கேட்டார்? நீ குணமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா?
நம்மகிட்டையும் அதான் கேட்கிறார். இன்றைக்கி குடிகாரர்கள் இருக்கிறார்கள், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் குடி. அவங்களிடத்தில் ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, நீ குணமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவங்க விருப்பம் இல்லை, நான் இது எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் த ட்ரங்கன்னஸ். நான் என்னுடைய பாவத்திலே வாழ்வது எனக்கு பிடித்திருக்கிறது, இதான் சொல்கிறாங்க. அதனாலே நீங்கள் உங்களுடைய பாவத்திலே சாவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். யூ வில் டை இன் யுவர் லைஃப். டைனா செத்து போகிறது கிடையாது. இன் யுவர் லைஃப், உங்களுடைய வாழ்க்கை எந்த விதமான கனியும் தராததாக வெற்று வாழ்க்கையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே அநேகருக்காக நாம் வாழ வேண்டியது இருக்கிறது. அவன் சொல்கிறானா, ஏன்டா இப்படி குடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னா, நாளைக்கு உன் பையன் பார்க்க உன் பையனுடைய எதிர்காலத்தை நீ ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுற. ஆமாம், அவன் வளர்ந்து 20 வயசாகிறக்குள்ளே நான் போய் சேர்ந்துருவேன் அப்படிங்கிறானா. என்ன பாசம் என்ன இது இருக்குது? அப்போ பெற்று விட்டு போக வேண்டியதுதான் அவன் வேலை. தேவனுக்குள்ளாக பிள்ளைகளை வளர்ப்பது, மற்றவர்களுக்கு ஆதாயமாக ஒரு வாழ்க்கையை வாழுவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை எதற்கு வாழ்கிறீர்கள்? உங்களுக்கு வாழ்வதற்காகவா? அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே என்னை காப்பாற்றும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே எனக்கு என்ன செய்கிறீர், ஆண்டவரே. இது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்கள் ஜெபத்திலே தனித்திருக்கும் போது, அன்னைக்கு அமலன் பிரதர் சொன்னார்ல, நீங்கள் கேட்காதீர்கள், அவர் உங்களிடத்திலே பேசட்டும். இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார். ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே செய்யப்பட கடவுள். ஆண்டவருடைய சித்தம் என்ன? நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருங்கள், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்னை பிரசங்கியுங்கள், அதான் சொன்னார். அப்போ உலகமெங்கும் போய் என்ன செய்யணும்? ஒரு நோட்டீஸ் பிரச்சனை அடித்து இயேசுவே விசுவாசி, இயேசுவே விசுவாசின்னு சொல்லணும். அப்படியா? நீங்கள் கிறிஸ்தவராக வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறீர்கள்? ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. உங்களை பார்க்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் வர வேண்டும். எப்படி வருவீங்க? நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். இதுதான் முக்கியம். நான் பிள்ளையை பெற்றுட்டு என்னென்னே அதை எப்படி போனால், எனக்கு நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி கஞ்சா அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், ஊரை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கான், நைட்டு பூரா ஊரை சுற்றிட்டு வரான், வீட்டில் கேட்குறது இல்லை. அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு அவங்க போயிட்டு வருவாங்க, நம்ம அதில் தலையிட முடியாதுங்க, பெரிய பிள்ளைங்கள் ஆகிட்டாங்க அப்படின்னாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களோட சேர்ந்து ஊரை அழிக்கிறான், இவங்களும் பேசாமல் ஊரை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க, யாரும் எதுவும் பேசுகிறதில்ல. இதுதான் உலக வாழ்க்கை. ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படி இல்லை. கிறிஸ்துவுக்காக நீங்கள் பாடுகளை அனுபவிக்க வேண்டும், கிறிஸ்துவோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்களை காண்கிறவர்கள் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு உங்களுடைய பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அர்த்தம். நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு அடுத்து என்ன தேவைகள், இதுனா என்ன கிடைக்கும்? சுகபோகமாக வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். அதற்காக தேவனுடைய ஆசீர்வாதமே இல்லாமல் நம்ம பிச்சை எடுத்துகிட்டே தெரியணுங்க. எனக்கு உலக பிரகாரமான எந்த இச்சையும் கிடையாது, ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் போடக்கூடாதுங்க, சும்மா அப்படியே ஏதோ கிழிஞ்ச புடவையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே போட்டு போகணும், இப்படி ஆண்டவர் ஒரு நாள் சொல்லவே இல்லை. பிரியமானவனே என் ஆத்துமா வாழ்வதை போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு, உன்னை காண்கிறவர்கள் என்னுடைய பெயரை பெருமைப்படுத்தட்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்றுமில்லாதவர்களாகவும் தரித்திரவர்களாகவும் வாழ விடுவதில்லை. தரித்திர சூழ்நிலை வரும்போது உங்களுக்கு வரும், நீங்கள் ஆண்டவரை பற்றி கொண்டிருங்க. பிடிச்சி கொலை பண்ணுற ஸ்டேஜ் கொண்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் உருவிட்டு. யோசேப்பாக இருக்கட்டும், தானியலாக இருக்கட்டும், பவுலாக இருக்கட்டும், பேதுருவாக இருக்கட்டும், ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு. ஆனால் ஒன்றுமில்லாதிருந்தும் எல்லாம் உடையவர்களாகவும் அப்படின்னு சொல்கிறார். எந்த ஊருக்கு போனாலும் பவுலை கூப்பிட்டு பிறகு 100 பேர் நிற்பான். ஐயா நீங்கள் சாப்பிடுங்க ஐயா, நீங்கள் இங்கே தங்குங்க ஐயா. மேல் வீட்டில் ஒரு அறையை ஏற்படுத்தி ஏசி போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு வீடே கிடையாது, ஆனால் எல்லா ஊர்லேயும் வீடு இருக்குது. அவன் எங்கேயுமே போக வேண்டியதில்லை. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சொந்தமே கிடையாது எனக்கு, ஆனால் உலகமெல்லாம் சொந்தம். ஒன்றும் இல்லாதிருந்தும் எல்லாம் உடையவர்களாகவும். உலகத்தை பார்த்தா சொல்லுவாங்க, ஆமாம் அது ஒரு நாய், சும்மா ஏசின்ட்டு தெரியுது, பைத்தியம். ஒரு நல்ல வீடு இருக்கா, வசதி இருக்கா, வாழ்க்கை இருக்கா, என்னத்தை சம்பாதிச்சான்? நீ சம்பாதிச்சு எல்லாத்தையும் தூக்கிட்டு போறியா?
பவுலை போல சம்பிரமமாய் வாழத்தக்கவன் யாரும் இல்லை. எங்கே போனாலும் 50 பேர் 100 பேர் அவருக்காக காத்திருந்தார்கள். கடுமையான பாடுபட்டார். சிறைச்சாலையில் கொண்டு போய் அடித்தாங்க. விடுதலை பெற்று வர்றதுக்காக 50 பேர் நின்றுக்கிட்டு இருப்பான். அவருக்கு பணிவிடை செய்வதற்கு 1000 பேர் நின்றுக்கிட்டு இருக்கான். எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுத்தார். எல்லா விதமான பாடுகளையும் அனுபவித்தார். கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிக்கிறவர்களாக இருந்தீர் என்றால் அப்படியெல்லாம் உங்களை தேவன் சும்மாலாம் விட மாட்டார். அவருடைய பிள்ளையை வேணால் அவ்வளோ ஈஸியாக விட்டுட்டு போயிடுவாரா? அப்படிலாம் கிடையாது. மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நம்ம அவரிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? அவரிடத்திலே ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? நமக்கு வரும் பாடுகளிலே நாம் தேவனை தேடுகிறோமா, ஜோசியக்காரனை தேடுறோமா? இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ சர்ச்சில் எத்தனை பேர் ஜோசியக்காரன் பார்த்துட்டு இருக்காங்க. 2 விதத்துலேயும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். பிசாசின் இடத்துலையும் விடுதலை கிடைக்கும், ஆண்டவர் இடத்துலையும் விடுதலை கிடைக்கும். ரவுடிகிட்ட போய் நீங்கள் விடுதலை வாங்கலாம், போலீஸ்காரங்கள் இடத்துலையும் போய் நீங்கள் விடுதலை பார்க்கலாம். 2மே உங்களுக்கு கிடைக்கும். போலீஸ்காரங்க இடத்துல போனீங்கன்னா நியாயம் என்னமோ நீதி என்னமோ நீ என்ன செஞ்சான்னு கேள்வி கேட்பான். ரவுடிகிட்ட போனீங்கன்னா அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டான். என்ன பரிகாரம், பூஜைகள், புனஸ்காரங்கள், எத்தனை லட்சம் தரா உன்னை போட்டு தள்ளுறேன் அப்படின்னு தான் கேட்பான் இல்லையா? இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஆண்டவரை பின்பற்றினால் நேர்மையான வாழ்க்கை வாழ வேண்டும், பாடு அனுபவிக்க வேண்டும், மகாபெரிய மகிமையிலே உங்களை நடத்துவார். அதான் இன்றைய சிந்தனை. சரியா?